அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் 10. தொழுகையை விட்டால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்களுக்கு பின்னர் வழித்தோன்றர்கள் வந்தனர். அவர்கள் தொழுகையை பாழாக்கினர், மனோ இச்சைகளை பின்பற்றினர். அவர்கள் பின்னர் இளைப்பை சந்திப்பார்கள். திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 19 வசனம் 59. பல வருடங்கள் பல மாதங்கள் தொழுகையை விட்டவர்கள் திடீரென்று திருந்தி வாழ விரும்புவார்கள். இவர்கள் விடுபட்ட பல வருட தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது வேறு என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை பாழாக்கியவர்கள் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேல் முறையாக தொழுது வந்தால் அதுவே போதுமானது என இவ்வசனம் கூறுகிறது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டும் என கூறப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு கட்டளையிடவில்லை. எனவே அவர்கள் தௌபா செய்துவிட்டு எதிர்காலத்தில் சரியாக நடந்து கொண்டால் போதுமானது. சில வருடங்களாக தொழாத ஒருவர் திருந்தும் போது விட்ட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த சான்றுமின்றி கூறும்போது அவர் வந்த வழியே திரும்பி சென்று விடுவதை நாம் காண்கிறோம். எனவே மார்க்கத்தில் இல்லாத இதுபோன்ற தீர்ப்புகள் அளிப்பதை தவிர்த்தால் திருந்த விரும்புவோருக்கு அது எளிதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.